அது ரொம்ப பேப்பர் திருத்த போகிறோமே சார், எல்லாரும் நல்லா திருத்துறோம். ஒருத்தர் தப்பாக செய்கிறான். கடமையில் தவறுகிற போது கூட இந்த நகைச்சுவை உண்டாகுது இல்லையா? நாங்கள் எல்லாரும் எப்படி திருத்துறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எழுத்து பிழை இருந்தால் 1/4 மார்க்கு 1/2 மார்க்கெல்லாம் குறைச்சி கரெக்டாக எஸ்எஸ்எல்சி பேப்பர் 12th பேப்பர்லாம் திருத்துறோம். எங்களுக்கு முந்தி ஒரு பெஞ்சில் ஒரு ஆள் உட்காந்துருக்காங்க. அவர் திருத்துறார். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேப்பரை அப்படி எடுப்பாருங்க. 3 வரிகளில் விடை தருகன்னு இருக்குல்ல, அப்படி பார்ப்பார் 3 வரி இருக்கான்னு, ஒரு டிக் அடிப்பார், 1.5 மார்க் போட்டுருவார். 3 மார்க் உள்ளது அவர் 1.5 மார்க் போடுவார். பாதி மார்க் கொடுத்துட்டார், 1.5 மார்க். டிக் 1.5 டிக் 1.5 3 மார்க். 3 வரி இருந்தால் சரி, அவன் என்ன எழுதியிருக்காங்கிறத டிக் 1.5. எனக்கா என்னடா படிக்காமல் இந்த ஆள் திருத்துறான், அவன் என்ன ஆவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னையா பார்த்து திருத்தியா, படிக்கவே மாட்டேங்கிற, நீ பாட்டு டிக் அடிக்கிற 1.5 6 மார்க் இருந்தால் டக்கு டக்குன்னு போட்டுட்டு ஒரு 2 டிக் அடிப்பார், 3 மார்க் போட்டுருவார். 10 மார்க்குள்ள 3 டிக் அடிப்பார், 5 மார்க். என்னையா இப்படி போடுற, கவனித்து படித்து உன் பேப்பரை நீ திருத்தியா, நான் திருத்துறத நீ ஏன் பார்க்குற, பாபா வேலையை பாரு. இதே மாதிரி போடுவான், ரொம்ப கரெக்டாக போடுவான். எங்களுக்கெல்லாம் இந்த பேஜ் வார் கொஸ்டின் வார்லாம் போடும்போது வித்தியாசம் வரும், டேலி பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். அவனுக்கு அது ஒன்றுமே இல்லை, கரெக்டாக போடுவான். க்ளீனாக அடித்து கொண்டு போய் எல்லோரும் 2 மணி நேரம் ஆச்சு, 15 பேப்பர் திருத்த 2 மணி நேரம் ஆச்சுன்னா அவன் ஒரு 3/4 மணி நேரத்தில் கொண்டு கொடுத்துருவான். டிக் அடிக்கிறது தானே போட்டு நம்ம என்ன இருக்காங்கிறத பற்றி பார்ப்போம். ஆனால் அவன்கிட்ட போகிறவன் எவனும் ஃபெயில் ஆக மாட்டான், இல்லை பாதி மார்க் வாங்கிடுவான். எல்லாத்துக்கும் பாதி மார்க் கொடுக்குறாருல்ல. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணியிருந்தான்னா கூட ஒரு 50 மார்க் வந்துடும். ஆனால் 90 வாங்குறவனும் 50 தான் வாங்குவான். ஏன்னா அவர் பாதிக்கு மேலே தான் போட மாட்டாரே. 98 மார்க்குக்கு எழுதியிருப்பான் அவன் 50 தான் கொடுப்பான். இவன்கிட்ட போனால் 50 தான், அதுக்கு மேலே வர அவன் விதி இவன்கிட்ட வந்துச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி திருத்திக்கிட்டு இருக்கிறார் சார். ஒரு நாள் ஒரு தப்பு வந்துருச்சு இந்த பேப்பர் திருத்துகிற மையத்தில். நாங்கள் எல்லாம் சென்ட்ரல் வேல்யூவேஷன் ஒரு மதுரையிலேருந்து எல்லோரும் திருத்துறோம். ஓசூர் பேப்பர் வந்துருச்சு திருத்துறதுக்கு. எங்களுக்கு திருத்துறதுக்கு ஓசூர்லேருந்து பேப்பர். ஓசூரில் உள்ள பேப்பரில் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில் 4 தாய்மொழி உள்ளவன் இருப்பான். தமிழ் இருப்பான், கன்னடம் இருப்பான், மலையாளம் இருப்பான், எல்லாம் இருப்பான். கலந்து இருக்கிறானா அந்த பேட்டர்ன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். 3 வரினா 3 வரி இருக்கும், மலையாள பேப்பர் இருக்கும், தெலுங்கு பேப்பர் இருக்கும், கன்னட பேப்பர் எல்லாமே இருக்கும். இதில் மாறி போச்சு. தமிழ் கவருக்குள்ளே தெலுங்கு பேப்பர் வச்சுட்டான், தெலுங்கு பேப்பரில் தமிழ் பேப்பர் வச்சுட்டான். இதை பாருங்க, எங்கள் ஹாலில் வருது அந்த பேப்பர், கட்டு வருது, கரெக்டாக அந்த ஆரணிக்காரன்ட்ட போயிடுச்சு. தெலுங்கு பேப்பர், தமிழ் கவர், தமிழ் கவரு உள்ளே இருக்கிறது தெலுங்கு பேப்பர். இவர் அப்படி கட் பண்ணிவிட்டு பேப்பரை எண்ணுவார். கரெக்டாக 15 பேப்பர் இருக்கான்னு எண்ணி பார்ப்பார். எல்லாம் எண்ணி பார்த்துட்டாரு. பார்த்துட்டு கிடுக்கிடுன்னு திருத்த ஆரம்பிச்சான். தெலுங்கு பேப்பரை திருத்தி மார்க் போடுறான் சார் இவன். டக் 1.5 டக் 1.5. நான் பார்த்தேன், தமிழ் எழுத்து மாதிரி இல்லையே, இதை திருத்துறானேன்னு விட்டு, எழுத்து என்னையா தமிழ் எழுத்து மாதிரி இல்லை திருத்துறியேன்னா, இப்படிலாம் எழுதுறானுவோ, நம்ம என்ன பண்ணுறது, ஒரு 4 1.5 போட்டு இப்படிலாம் எழுதுறானுவோ, நம்ம என்ன பண்ணுறதுங்கிறதுக்குள்ளே 4 டிக் அடிச்சுட்டான் சார். 4 டிக் அடிச்சு போடுறான். அவனும் திருத்துறான். நல்ல கவனியா, தமிழ் எழுத்து உனக்கு நல்லா எழுதுறவன் பேப்பராக வருது, நீ கவலை இல்லாமல் திருத்துற. எனக்கு இந்த மாதிரி தமிழ் மாதிரி எழுதியிருக்கான பற்றியவன் எழுத்த பாரு, தமிழ் மாதிரி இருக்கா, இதெல்லாம் நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குது, தலைவிதிட்டு போட்டோம். 3 பேப்பர் திருத்திட்டாங்க. எங்களுக்கெல்லாம் கேம்ப் ஆஃபீஸர் பெரியவர், டிஓ சிஓ ரேங்கில் உள்ளவர், ஒரு ஹால்லையாக போய் சொல்லிட்டு வர்றார், இந்த மாதிரி
தெலுங்கு பேப்பர்காரவங்களுக்கு தமிழ் போயிருக்கு, அதுமாரி தமிழ் பேப்பர்காரவங்களுக்கு தெலுங்கு வந்திருக்கும், மாறி வந்தது அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இங்கேருந்து இந்த பேப்பர் இன்னும் வரல, யார்கிட்ட இருக்குது தெலுங்கு பேப்பர் அப்படின்னு கேட்குறாரு. யாராவது லீவ் போட்டிருக்கவங்கள்ட்ட கவருக்குள்ளே இருக்கா எடுத்து பார்க்கணும், பாருங்க கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கிறார். இவன் அப்பவும் அதை பற்றி கவலைப்படல, அவன் போட்டுக்கு டிக்கி டிக்கின்னு அடிக்கிறான். அவர் சொல்லிட்டு போனோன்னே என்கிட்ட சொல்கிறான், நான் என்னமோ சரியாக திருத்துறேன்னு சொல்கிறியே, தெலுங்கு பேப்பரை எவ்வளோ திருத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போடுறான். அடிச்சுட்டான் சார். அடிச்சு இதுக்கிடையில் எங்கள் சீஃப் எக்ஸாமினர், எங்கள் 10 பேருக்கு ஒரு சீஃப் இருப்பார், அவர் சுற்றிக்கிட்டு வந்தவர் பார்த்துட்டார். யோ என்னையா இப்படி இருக்க திருத்திக்கிட்டு இருக்கேன் நீ, இந்த மாதிரியே இருக்கானு சார். இவன் பேப்பர்லாம் நம்ம திருத்த வேண்டியதாக இருக்குது, தலைவிதி தான் அப்படின்ட்டு ஒரு 3 டிக்கு அவருக்கு எதுக்கவே போட்டான். இல்லையா பாத்தியா, அவர் வந்து சொன்னார்ல, கேம்ப் ஆஃபீஸர் வந்து சொன்னாரா இல்லையா, தெலுங்கு பேப்பர் வந்துருக்குன்னு, தெலுங்கு பேப்பரை வச்சுட்டு நீ திருத்திட்டு இருக்கிறேன் கொண்டாயா இங்கே அப்படின்னு அவரை போட்டு அவர்கிட்ட எக்ஸ்பிளேஷன் கேட்டு அது கேட்டு இது கேட்டு இவன் திருத்தின பேப்பரெல்லாம் மறுபடியும் திருத்துறான்னு சொல்லி எல்லா ஆர்டரும் போட்டாச்சு. இவன் என்ன இது என்கிட்ட வந்து கேட்குறான், அது சரி தெலுங்கு பேப்பரை ஏன் நம்மகிட்ட அனுப்புனானோ அப்படின்னு. அதாவது இவன் திருத்தினதை பற்றி ஒன்றும் சொல்லலை, அவன் ஏன் அனுப்புனான்னு கேட்குறான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இந்த பேப்பரை கொண்டுட்டு போய் அப்படியே தெலுங்குக்காரங்கிட்ட கொண்டு கொடுத்த உடனே அதை வாங்கிட்டு அந்த தெலுங்குக்காரன் சொல்கிறான், கரெக்டாக திருத்திருக்காரு சார். அப்போ அவன் எப்படி திருத்திருப்பான்?